என்ன கொடி கச்சேரி அடிச்சு வச்சிருக்கியா டிஎம்கே? நம்ம திமுக கட்சிக்காரங்க தானே. கட்சிக்காரங்களா? ஓட்டு யாருக்கு போட்டியே? விஜய்க்கு. இப்படியும் ஒரு திமுக தொண்டரா? வீடு முழுவதும் திமுக கொடி வண்ணம். ஆனால் விசுவாசம் மட்டும் முதல்வர் விஜய்க்கு. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களின் பெரும் ஆதரவோடு 35% வாக்குகளுடன் வெற்றி பெற்று சாதனை படைத்திருந்தார் முதல்வர் விஜய் அவர்கள். கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளிலேயே முதல்வர் பதவியில் அமர்ந்த தலைவர் என்றால் அது விஜய் மட்டுமே. இந்நிலையில் திமுக தொண்டர் ஒருவர் தலைவர் விஜய் மேல் வைத்திருக்கும் விசுவாசம் காண்போர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. வீட்டுக்கு பரம்பரையா திமுக இருந்ததுனால திமுக கேட்கறதெல்லாம் மாற்ற முடியல. அப்படியா? ஓட்டு யாருக்கு போட்டீங்க? விஜய்க்கு. அடுத்த ஓட்டி விஜய்க்கு தான். தூத்துக்குடியை சேர்ந்த நபர் ஒருவர் தனது வீடு முழுவதும் திமுக கொடியில் வண்ணம் பூசியிருந்தார். வீட்டு வாசலில் உதயசூரியன் சின்னத்தையும் வரைந்திருந்தார். அவருடன் பேசிய நபர் ஒருவர், நீங்க திமுக கட்சிதானே, இந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க என்று கேட்டார். அதற்கு அவரோ, நாங்கள் பரம்பரையாக திமுக, ஆனால் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், அடுத்த தடவையும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என கூறி ஆச்சரியப்படுத்தினார். திமுகவினர் தமிழக வெற்றி கழக கட்சியை ரீல்ஸ் கட்சி என விமர்சித்து வந்தனர். ஆனால் மக்கள் தெளிவாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சியில் தமிழகம் இந்தியாவில் தலைசிறந்த மாநிலமாக முன்னேறி வருகிறது. தற்போது அனைத்து மாநில மக்களின் பார்வையும் தமிழகத்தின் மீதுதான் திரும்பியுள்ளது.